தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சுக்கு திருத்தந்தை போப் லியோ வருகை புரிகிறார். பிரான்ஸ் அல்ஜீரியா இடையேயான நீதித்துறை ஒத்துழைப்பு மீண்டும் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாக பிரான்சின் இராணுவ மற்றும் தூதரக துறைகளில் இறுதிக்கட்ட முக்கிய நியமனங்களை மேற்கொள்ள தயாராகியுள்ளார். ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் தொடர்பான விசாரணை பிரான்ஸ் நாட்டில் மேலும் விரிவடைந்துள்ளது. பிரான்சின் புகழ்பெற்ற பாடகர், நடிகர், மேடை நிகழ்ச்சி அளிக்கை கலைஞர் பேட்ரிக் ப்ரூயல் பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கிறார். பிரான்சில் காணாமல் போய் உயிரிழந்த சிறுவன் எமில் தொடர்பான விசாரணையில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் ஓகிட்சியேஃப் நாட்டை விட்டு வெளியேற்றும் உத்தரவு கிடைத்தால் அதற்கு எதிராக மேல் முறையீடு செய்யலாம். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சுக்கு திருத்தந்தை லியோ போப் வருகை புரியவுள்ளார். போப் லியோ 2026 ஆண்டிற்கான தனது வெளிநாட்டு பயண திட்டத்தில் மேலும் ஒரு முக்கிய பயணத்தை சேர்த்துள்ளார். செப்டம்பர் 25 முதல் 28 வரை 4 நாள்கள் பயணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு போப் லியோ விஜயம் செய்ய உள்ளதாக வத்திக்கான் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தின் பொழுது யுனெஸ்கோ தலைமையகத்திற்கும் அவர் செல்ல உள்ளார். இது அவரது பதவிக்காலத்தின் 4வது வெளிநாட்டு பயணமாக அமைகின்றது. ஏற்கனவே மார்ச் மாதத்தில் மொனாக்கோ நாட்டிற்கு ஒரு நாள் பயணம் மேற்கொண்ட அவர் ஏப்ரலில் 4 ஆப்பிரிக்க நாடுகளையும் பார்வையிட்டார். மேலும் ஜூன் மாதத்தில் ஸ்பெயின், கனரி ஐலண்ட் பகுதிகளுக்கும் செல்ல உள்ளார். முன்னாள் திருத்தந்தையான போப் பிரான்சிஸ் தனது 12 ஆண்டுகால ஆட்சியில் ஐரோப்பாவின் பெரிய கிறிஸ்தவ மையங்களை தவிர்த்து ரோமிலிருந்து தொலைவில் உள்ள சிறிய கத்தோலிக்க சமூகங்களையே அதிகம் பார்வையிட்டிருந்தார். ஆனால் போப் லியோ ஐரோப்பிய விசுவாசிகளின் நிலைமைகளுக்கு அதிக கவனம் செலுத்துகிறார் என கருதப்படுகின்றது. குறிப்பாக இளைஞர்கள் இடையே மத நம்பிக்கையில் மீண்டும் ஆர்வம் உருவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. யுனெஸ்கோவில் உரையாற்றும் வாய்ப்பு உலகளாவிய மக்களிடம்
தனது கருத்துக்களை பகிர்வதற்கான முக்கிய மேடையாக அமையும். குறிப்பாக இந்த ஆண்டு அவர் தனது சொந்த நாடான அமெரிக்கா செல்லாமல் இருப்பதாக தீர்மானித்துள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றும் வாய்ப்பை மாற்றாக இந்த விஜயம் வழங்குகிறது. முன்னதாக போப் பிரான்சிஸ் 2 முறை பிரான்சுக்கு வருகை புரிந்திருந்தாலும் பாரிஸ் நகரத்திற்கு அரசுமுறை பயணம் அவர் மேற்கொள்ளவில்லை. 2014ஆம் ஆண்டு ஸ்ட்ராஸ்போர்க் நகரில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் உரையாற்றியிருந்தார். பின்னர் 2023இல் மாசே நகரில் குடியேற்றம் தொடர்பான மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார். பிரான்ஸ் அல்ஜீரியா இடையேயான நீதித்துறை ஒத்துழைப்பு மீண்டும் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே கடந்த 2 ஆண்டுகளாக முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்த நீதித்துறை ஒத்துழைப்பு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நீதியமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் அல்ஜீரியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் பொழுது அல்ஜீரிய நீதியமைச்சர் லஃபி புச்சமா உடன் சந்தித்து இந்த ஒத்துழைப்பை உறுதியான முறையில் மீண்டும் தொடங்குவது என அறிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நீதித்துறை ஒத்துழைப்பு மீண்டும் தொடங்குகிறது. குற்றவியல் விசாரணைகள், குறிப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் தொடர்பான ஒத்துழைப்பு முக்கியமாக பேசப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வலை பின்னல்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அல்ஜீரியாவில் இருந்து உயர் நீதிபதிகள் குழு ஒன்று ஜூன் மாத தொடக்கத்தில் பாரிஸ் நகரத்திற்கு வர இருக்கிறது. டிசர்ட் மாஃபியா தொடர்பான குற்றவியல் விசாரணைகள், பொது சொத்து களவாடல் தொடர்பான விவகாரங்கள், சிவில் நீதித்துறை ஒத்துழைப்பு, பிரான்ஸ் குடிமகன் பத்திரிகையாளர் கிறிஸ்டோப் கிளேசர் தொடர்பான தனிப்பட்ட வழக்குகளும் பேசப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பு 2 நாடுகளுக்கு இடையே நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நீதித்துறை ஒத்துழைப்பை மீண்டும் செயல்படுத்தும் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக குற்றவியல் விசாரணைகள் மற்றும் சர்வதேச குற்றச் செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இதன் மையமாக அமைந்துள்ளன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாக பிரான்சின் இராணுவ மற்றும் தூதரக துறைகளில் இறுதிக்கட்ட முக்கிய நியமனங்களை மேற்கொள்ள தயாராகி இருக்கின்றார். இந்த நியமனங்களில் சில பல ஆண்டுகளாக அவருக்கு நம்பிக்கையுடன் பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் நெருங்கிய ஆதரவாளர்களுக்கும் பரிசாக வழங்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இன்னும் சில பதவிகள் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு அரசியல் மற்றும் நிர்வாக செல்வாக்கை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் அமைக்கப்படுகின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜோன் நோயல் பரோ தலைமையிலான வெள்ளி விவகார அமைச்சகத்திலும் பாதுகாப்பு மற்றும் தூதரக அமைப்புகளிலும் பல முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக வெளிநாட்டு தூதர்கள், பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் இராணுவ தலைமை பொறுப்புகளில் மாற்றங்கள் நடைபெறலாம் என கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் எமானுவேல் மேக்ரோன் தனது அரசியல் மரபையும் சர்வதேச அளவில் பிரான்சின் செல்வாக்கையும் தொடர்ந்து நிலைநிறுத்த முயற்சிக்கின்றார் என்ற வகையில் விமர்சகர்களால் மதிப்பிடப்படுகின்றன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ்.
€1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் தொடர்பான விசாரணை பிரான்ஸ் நாட்டில் மேலும் விரிவடைந்துள்ளது. புதிய அமெரிக்க நீதிமன்ற ஆவணங்கள் வெளியாகியதை அடுத்து இதுவரை அடையாளம் காணப்படாத 10 புதிய சந்தேகிக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் பிரான்ஸ் அதிகாரிகளை அணுகியுள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் இருந்து சுமார் 20 பேர் விசாரணை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் என பாரிஸ் பொது வழக்கறிஞர் லோர் பெக்யூ தெரிவித்துள்ளார். இதன் பின்னணியில் பிரான்ஸ் பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. இந்த குழு ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் தொடர்பான குற்றங்கள் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றதா அல்லது அவரது வலையமைப்புக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் பிரெஞ்சு நாட்டு நபர்கள் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதை ஆராய்கிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்க நீதித்துறையின் நீண்டகால ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் விசாரணையுடன் தொடர்புடைய புதிய ஆவணங்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் மீது பல பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. 2019ஆம் ஆண்டு சிறையில் இருக்கும் பொழுது ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் உயிரிழந்தார். இருப்பினும் அவரது தொடர்புகள், உதவியாளர்கள் மற்றும் சர்வதேச வலையமைப்பு குறித்து பல நாடுகளில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரான்சில் புகழ்பெற்ற பாடகர், நடிகர், மேடை நிகழ்ச்சி அளிக்கை கலைஞர் பேட்ரிக் புருவெல் பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கிறார். திரைப்பட நடிகராக, பொப் பாடகராக, தொலைக்காட்சி மேடை நிகழ்ச்சிகள் வழங்குனராக பேட்ரிக் புருவெல் எல்லா துறைகளிலும் புகழ்பெற்று விளங்குகிறார். 1980, 1990களில் பிரான்ஸ் இசை உலகில் மிகவும் புகழ்பெற்ற நட்சத்திரங்களில் ஒருவராக உயர்ந்தார். கெசேலா வா பிளஸ் தே கிராண்ட் ஹோம் போன்ற பாடல்கள் மூலம் பெரும் வரவேற்பை பெற்றார். பேட்ரிக் புருவெல் மீது பாலியல் வன்முறை, பாலியல் பலாத்காரம் தொடர்பான 10 வரையான புகார்கள் தற்பொழுது நந்தேர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக BFM TV அறிவித்துள்ளது. 1997, 2000, 2008ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பாக 3 பெண்கள் அளித்த முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்ட 3 விசாரணைகளின் கோப்புகள் பாரிஸ் நீதித்துறையில் இருந்து நந்தேர் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மசாஜ் செய்த பெண்கள் என அழைக்கப்படும் வழக்கின் ஒரு பகுதியாக 5 பெண்கள் பேட்ரிக் புருவெல் இசை நிகழ்ச்சிகளின் பொழுது தங்களுக்கு ஒழுங்கற்ற அணுகுமுறை மற்றும் பொருத்தமற்ற தொடுதல் நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதில் 2 பெண்கள் பாலியல் தாக்குதல் மற்றும் பலாத்கார குற்றச்சாட்டுகளுடன் அதிகாரப்பூர்வ முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இதற்கு மேலாக மேலும் ஒரு பெண் 2015ஆம் ஆண்டில் தன்னை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக பேட்ரிக் புருவெல் மீது குற்றம் சாட்டியுள்ளார். மொத்தத்தில் 6 பெண்கள் நேரடியாக பேட்ரிக் புருவெலை குறிவைத்து புகார் அளித்துள்ளனர். அதில் ஒருவர் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு எதனையும் பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த வழக்குகளில் சில குற்றச்சாட்டு போதுமான அளவில் நிரூபிக்கப்படவில்லை என்ற காரணத்தால் 2020 இறுதியில் விசாரணையின்றி முடிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் பேட்ரிக் புருவெல் மே 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியிட்ட பதிலில் தான் எந்த ஒரு பெண்ணையும் ஒருபோதும் பாலியல் உறவுக்கு கட்டாயப்படுத்தவில்லை என்று கூறியதுடன் மேடையை விட்டு விலகும் எண்ணமும் தனக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் காணாமல் போய் உயிரிழந்த சிறுவன் எமில் தொடர்பான விசாரணையில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் ஓவெர்னே பகுதியில் உள்ள சிறுவன் எமிலின் தாத்தா பாட்டி வீட்டில் தீ வைக்க முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 70 வயதுடைய நபர் நீதிமன்ற விசாரணைக்கு முன்பாக முன்னெச்சரிக்கை தடுப்பு காவலில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சந்தேக நபர் அந்த வீட்டில் தீ விபத்தை ஏற்படுத்த முயன்றதாக விசாரணை அதிகாரிகள் கருதுகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அடுத்த கட்டமாக ஜூலை மாதத்தில் நடைபெற இருக்கும் விசாரணையில் அவர் மீது அதிகாரப்பூர்வ தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வழக்கு 2023 டிஸ்பரிசியோன் டெமில் சம்பவத்துடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக தொடர்கிறது. டிஸ்பரிசியோன் டெமில் வழக்கில் எமிலின் மரணம், காணாமல் போன சம்பவத்தில் அவர் நேரடி கொலை ஆளியாக இருக்கிறாரா இல்லையா என்பது நிரூபிக்கப்படவில்லை. அவரது பங்கு இருந்ததா இல்லையா என்பது விசாரணை நடைபெறும் பொழுதுதான் தெளிவாகும். அவர் மீது சந்தேகம் உள்ளது, ஆனால் எமில் கொலைக்கு நேரடி தொடர்பு உறுதி செய்யப்படவில்லை. பிரான்சில் OQTF நாட்டை விட்டு வெளியேற்றும் உத்தரவு obligation de quitter le territoire français கிடைத்தால் அதற்கு எதிராக மேல் முறையீடு செய்யலாம். ஆனால் இதற்கான காலக்கெடுவை கவனத்தில் கொள்வது மிகவும் முக்கியமானது. ட்ரிபியூனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக நீதிமன்றத்திற்கு சென்று மேல் முறையீடு செய்ய வேண்டும். மேல் முறையீட்டு நீதிமன்றம் தான் OQTF-ஐ ரத்து செய்ய வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும். OQTF பொதுவாக 30 நாட்கள் கால எல்லையை கொண்டிருக்கும். சில நேரங்களில் 7 நாட்கள் அல்லது 48 மணி நேரம் மட்டுமே இருக்கும். OQTF-க்கு எதிராக தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். OQTF கடிதத்தில் காலக்கெடு தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். பிரான்சில் இருப்பதற்கான உரிமை ஃபெமி, த்ரபாய், எத்துத், மனிதாபிமான காரணங்கள், சொந்தே, ஒம்ஃபோ, நிர்வாக தவறு, நாடு திரும்பினால் ஆபத்து உள்ளது என்பதற்கான ஆதாரம் என்பனவற்றை முன்வைத்து
மேல்முறையீட்டை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில வழக்குகளில் OQTF தற்காலிகமாக நிறுத்தப்படும். ஆனால் எல்லா OQTFக்கும் இது சாத்தியப்படும் என்பது இல்லை. வழக்கு முடியும் வரை பிரான்சில் இருக்க அனுமதி கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். அனுபவம் மிகுந்த வழக்கறிஞர் உதவி அவசியமானது. சில நேரங்களில் இலவசமாக வழக்கறிஞர் உதவி கிடைக்கலாம். காலக்கெடு தவறினால் OQTF நிரந்தரமாக நடைமுறையாகும். பின்னர் மேல்முறையீடு செய்வது மிகவும் கடினம். OQTF வந்தால் உடனே ட்ரிபியூனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு மேல்முறையீடு செய்யலாம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.